திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சூரப்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்டது ராமச்சந்திராபுரம் கிராமம். இங்குள்ள அரசு நிலத்தில் சென்னை திருவொற்றியூர் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக குடியமர்த்தப்பட்டனர். இந்த நிலையில் அந்த புதிய குடியிருப்பு பகுதியில் சிலர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருகே உள்ள வில்லியன் காலனியைச் சேர்ந்த கொத்தனார் ஹரி என்பவர் அந்த புதிய குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு இன்றிரவு சென்றுள்ளார். அங்கிருந்த தேவராஜ் தலைமையிலான சிலர் அறிவாளை காட்டி மிரட்டி ஹரி செல்போனை பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட ஹரிக்கு அறிவாள் வெட்டி விழுந்தது. இதில் அவர் லேசான காயமடைந்தார். இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் ஹரியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவத்தை நடத்திய தேவராஜ் கோஷ்டியை தட்டி கேட்டனர். இதனை அடுத்து தேவராஜ் கோஷ்டியினர் அறிவுடன் வந்தவர்களை கை, கால், தலை என பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த வெங்கடேசன், ரவி, பாலாஜி, மற்றொரு வெங்கடேசன் மற்றும் கஸ்தூரி ஐயா ஆகிய 5 பேருக்கும் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இதில் 3 பேரின் நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. மற்றபடி லேசான காயமடைந்த ஹரி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவமானது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.